வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன், திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவாக என்னுள் எழுந்த ஒரு பாடலை நாம் சிந்திக்கலாம். திகட்டா ஈசன் என்ற தலைப்பிலே இக்கவி வந்திருக்கிறது. ஊனுக்குள் நின்ற உமா மகேசனை தேனுக்குள் இனிப்பாக திகழ்பவன் நீ, வானுக்குள் வடிவமாகி வந்து இயங்குகிறாய், வீணைக்குள் இசையாகி இருப்பானாய், எண்ணத்தில் தீன் சுவை அளிப்பாய் நீ, வண்ணத்தில் வனப்பாய் வந்து திகழ்வாய் நீ, திண்ணமாய் திரிகாலமாய் திகட்டா ஈசன் மண்ணுமாய் மயானமாய் மாட்சிமையாய் மதியாய் நிதியாய் சோதியாய் சுடரானாய், சூட்சும வாசலுக்கு சொந்தமான தெய்வீகம் நீயே, வாழ்க வளமுடன். ஊனுக்குள் நின்ற உமாமகேசன், இந்த இறைவன் நாம் ஆழ்மன தியானமாக செல்லும்போது இன்ட்யூஷனாக உள் உணர்வாவான் என்பதை கூறி, தேனுக்குள் இனிப்பாக இருப்பவன் அவன்தான். வானுலகம் முழுவதும் அனைத்து இடங்களிலும் அனைத்து வடிவமாகி இருக்கக்கூடியவன் அந்த இறைவனே. வீணைக்குள் இசையாக இருந்து கொண்டிருக்கிறான். எண்ணத்தில் தீன் சுவை அளிப்பவன் அவன்தான். வண்ணத்தில் அனைத்து வண்ணங்களுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய வனப்பு பொருந்தியவன். திண்ணமாய் அனைத்திலும் இருப்பவனும், திரிகாலமாய் இருப்பவனும், திகட்டாத அந்த இன்பத்தை அளிப்பவனும், மண்ணுமாய் மயானமாய் மாட்சிமையாய் அனைத்து ஐஸ்வர்யங்களையும் அளிப்பவனாகவும் அனைத்தையும் முடித்து வைப்பவனாகவும், மண்ணை தோற்றி அனைத்து உயிர்களையும் பிறப்பித்தவனாகவும், மதியாகவும் அனைவருக்குள்ளும் அறிவாகவும், அனைத்து நிதிகளையும் கொடுத்து கொண்டு பற்றாயிருப்பாகவும், ஜோதியாய் பிரகாசித்து கொண்டும் அருட்பிரகாசமாக இயங்கிக் கொண்டும் அருளாற்றலாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை, சூட்சம வாசலுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த சுழிமுனை நாடி வழியாக அகத்தவத்தில் ஆழ்ந்தால் ஆழ்மன தியானமாக அந்த தெய்வீகம் இன்ட்யூஷனாக பெறப்படும் என்பதாக எழுந்திருக்கக்கூடிய கவியை பதிவு செய்கிறேன். கவியை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் எனக்குள் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய எனது குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும், இதுகாரும் செய்யும்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.